ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமி ராஸ்கல். நம்ம சேனலில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு தண்ணி. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீட்டமாக எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா இதில் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா தோலையும் நம்ம செதுக்கியாச்சு. இப்போ நம்ம 2 ஓரத்தையும் நம்ம செதுக்கி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு ஷேப் கிடைக்காது. இது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம நீட்டாக நம்ம அறுத்துக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பருமனாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக அறுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப மொறுமொறுப்பாகிடும், ஆனால் உள்ளே சாஃப்ட் இருக்காது. நம்ம சாதாரண ஒரு பருமனோட அறுத்தோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு நல்ல ஒரு டேஸ்டான உள்ள ஒரு மெருதுவான ஒரு இது இருக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு டைப்பில் பண்ணிடுங்க. நம்ம இந்த கட் பண்ண எல்லா பீஸுமே நம்ம உடனே குளிர் தண்ணியில் போட்டுடணும். ஏன் அப்படின்னாக்கா இது உடனே கருத்துரும். அதனால் குளிர் தண்ணியில் போட்டால் நம்மளுக்கு கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணி இதே மாதிரி குளிர்ந்த தண்ணியில் வச்சாச்சு. உங்கள்கிட்ட குளிர்ந்த தண்ணி இல்லை, உங்கள்கிட்ட அப்போங்க நீங்கள் செய்கிறப்ப இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜரில் கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு 15 நிமிஷம் கோல்டு வாட்டரில் வச்சாச்சு. இதை அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம மாற்றிக்கலாம். இது கொதிக்க வச்ச தண்ணி தான், நீங்கள் கொதிக்க வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் ஊற வச்சாலே போதும். இதில் நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டதுனால உருளைக்கிழங்குல எல்லாமே உப்பு பிடிச்சிரும். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சுடு தண்ணியில் உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுனால அரை வேக்காடில் இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ நம்ம 10 நிமிஷம் சுடு தண்ணியில் வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு ஒயிட் டவலில் இதை உலர வச்சுக்கலாம். இந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை உலர வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டவல்லையே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு 10 நிமிஷம் உலர வச்சாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம 2 டைம் பொரிக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பொரிக்கும் போது கலர் வராது, 2வது டைம் பொரிக்கும் போது தான் கலர் வரும். ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது உள்ளே வெந்திருக்கும், ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு அந்த கலர் ரெட்டிஷாக தெரியாது. இப்போது ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சோம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம பொரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது பொரிஞ்சு எடுத்த பிறகு திருப்பி 2வது டைம் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பொரித்து எடுத்தாச்சு. இதை நீங்கள் ஆற வச்சு எப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பொரிச்சதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி நம்ம பொரித்து எடுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் பொரிச்சா போதும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முறுமுறுப்பான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பதம் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பேப்பரில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எண்ணெயை நம்ம எல்லாம் உறிஞ்சி நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க.